சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒருமுறை செவிகொடுத்து கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கை முழுமையிலும் என் குழந்தை வருந்தக்கூடிய ஒரு நிலையை இந்த சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும். நாளை உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒருவரை நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு இடத்திற்கு மட்டும் நீ அனுமதித்து விடாதே. ஏனென்றால் இவர்களை நீ அனுமதித்து விட்டு அதன் பிறகு நீ வாழ்நாள் முழுவதும் வருந்த வேண்டிய ஒரு அதிசயம் நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். குறிப்பிட்ட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வசமாக்கி கொடுக்கும் காலம். இதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. சாயப்பா முன்னின்று நான் உனக்கு உருவாக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் முன்னின்று என்னவென்று நீ பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் சரியாக நீ முழுமையாக பெற்றிட வேண்டிய காலம் உனக்கு இருக்கிறது என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த சாயப்பா ஆனவன் உன்னை தேடி வந்ததற்கான ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு புரிய தொடங்கி இருக்கிறது அல்லவா? உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பது உனக்கு புரிகிறது அல்லவா? அது போதும். இனி எந்த நாளிலும் என் குழந்தை நீ கட்டாயமாக உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் இனி என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் என் குழந்தை நீ நிலையாக உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நீ உணர வேண்டும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று நீ பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. காரணத்தோடு எல்லாம் உன்னை தேடி வந்து நடக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உன் நிலையான ஒரு தெளிவை நீ பெற்று விடுவாய் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. துணையாக இருப்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் உடன் வருவது யார் என்று நமக்கே கட்டாயமாக புரிந்துவிடும். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நம்மால் அடையாளம் கண்டுவிட முடியும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தை நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் செய்கிறது. எதையுமே இல்லை என்று உன்னால் மறந்துவிட முடியாது என்ற சூழ்நிலைகளையும் இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ உறுதியாக்கி கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எதையும் சரியாக புரிந்து கொண்டு விடுவாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து இனி உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் கிடைக்கப் பெறும் என்று அப்பா சொல்லிய வாக்குறுதியை ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரையிலும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம், அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நீ உணர வேண்டும். ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கை என்று உன்னிடத்தில் உறுதிப்படுத்துகிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது நடந்தாலும் என் குழந்தை நீ சரியாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் விதைப்பதற்காகத்தான், எந்த ஒரு கஷ்டங்களையும் எந்த ஒரு காயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதற்காக இனிமேலும் இனி எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கும் இந்த உண்மைகளை நீ தொலைக்காமல், உன்னை தேடி வரும் நம்பிக்கைகளை நீ விட்டுவிடாமல், நடக்கும் விஷயங்களில் உனக்கான தேவைகளை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? எத்தனையோ தேவைகள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நம்மை நடுத்தெருவில் நிற்க வைத்தது போல ஒரு உணர்வு உனக்குள் தோன்றுகிறது. இந்த வாழ்க்கை நமக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது போல ஒரு உணர்வு உனக்குள் தோன்றி இருக்கிறது. இந்த உணர்வுகளோடு இனிமேல் அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். இந்த உணர்வுகளோடு அடுத்தடுத்து என்னவென்று நிச்சயமாக நீ சிந்திக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் இனி உன்னை நான் எப்பொழுதுமே கவனமாக மீட்டு வர வேண்டி நான் உறுதி எடுத்திருக்கின்றேன். அப்பா கொடுத்த உறுதியில் நான் என்னுடைய வேலைகளை எல்லாம் சரியாக செய்ய தொடங்கிவிட்டேன். நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீயும் எனக்கான உண்மையான விஷயங்களை என்னவென்று சொல்லி சரியாக நீ முன்னின்று வர வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இது போன்ற சூழ்நிலையிலும் எது போன்ற நிலையிலும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா?
வெற்றி என்ற ஒரு விஷயத்தை யாரிடத்திலும் எப்பொழுதுமே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நீ வெளியில் சொல்லும்பொழுது நிச்சயமாக தோல்வியை அடுத்தடுத்து உன்னை தேடி வர வைக்க இவர்கள் ஒவ்வொரு முயற்சியும் செய்ய தொடங்கி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களால் முடிந்த வரையிலும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்க இவர்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நிச்சயமாக செய்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையென்று நீ என்ன நினைக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையென்று நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதிர்பார்ப்புகள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆயிரம் விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பதில் எல்லாம் இனி எதையும் முன்னால் சரியாக கடத்திவிட முடியும். நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவுமே மாறும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்பட முடியும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணத்தினால் எதையும் சரி செய்து உன்னுடைய சிந்தனைகளினால் எதையும் முன் நிறுத்தி நீ நிச்சயமான ஒரு வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை மீட்டெடுக்க நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இனி உனக்கு நிலையானது ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நிலையானது ஒரு புரிதல் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதை நீ மறந்து விடாதே. எதுவானாலும் நீ யோசிப்பது எல்லாம் சரியா தவறா என்று ஒரு குழப்பம் வருகிறது என்றால் தெய்வத்தின் முன்னால் அமர்ந்துவிடு. அது மட்டுமல்ல, அப்பா நீ என்ன சொல்ல வருகிறாய்? வீட்டிற்கு வரக்கூடியவர்களை நீ உள்ளே வரவிடாமல் வெளியே அனுப்ப சொல்கிறாயே, அல்லது இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்கிறாயே. நம் வீட்டிற்கு வந்து நிற்கின்ற ஒருவரிடம் நாம் இது போன்று சொல்லிவிட முடியுமா? அவர்களை இதை செய்யாதே என்று நாம் எப்படி வலியுறுத்த முடியும்? இதையெல்லாமும் நாம் யோசிக்க வேண்டாமா? அப்படியானால் இனி எப்படி அவர்கள் நம் இல்லத்திற்கு வருவார்கள் என்பது போன்ற பல யோசனைகள் என் குழந்தைகளுக்குள் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொன்றிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏதுவென்றும் ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும். இத்தனை நாளும் நீ சந்தித்தது என்ன? இனிமேல் சந்திக்கப் போவது என்ன? உனக்கு நடக்கும் மாற்றங்கள் என்ன என்பதனை எல்லாம் நீ சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்ன தேவை என்பதனை எல்லாம் இனி நமக்காக நடக்கும் இந்த காலம். இனி நிச்சயமாக உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் உருவாக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள். எந்த ஒரு நிலையையும் உனக்கு சொல்லாமல் போகாது என்பதை நீ புரிந்து இதுவரையிலும் என் குழந்தைக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ விட்டுவிட்டாய். ஆனால் இனிமேலும் இந்த சந்தர்ப்பங்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இனிமேலும் இது போன்ற நேரங்களை நிச்சயமாக நான் உனக்கு என்னவென்று நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க முன் வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் உன்னோடு இருக்கும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு உண்மையானவை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. நம் வீட்டிற்கு வருகின்ற ஒருவனுடைய எண்ணம் சரியில்லை என்றால் அவர்களை தடுத்து நீ நிறுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. இல்லை என்று எதையும் சொல்லிவிட வேண்டாம். நாம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மிடம் இருக்கும் என்றால் நிச்சயமாக அதனை நீ மறுக்க வேண்டாம். ஆனால் நாம் நம்மை மீறி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை நடக்கும்பொழுது நம்மை வேண்டுமென்றே காயப்படுத்திவிட ஒரு முடிவெடுத்து விட்ட ஒரு காரியம் நடக்கும்பொழுது நிச்சயமாக அதனை நீ தடுத்து நிறுத்திவிடத்தான் வேண்டும் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான உண்மைகளை எல்லாம் நான் சொல்கிறேன் என்பதை உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய மனதில் தீமைகளை உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து வேண்டுமென்றே பல வேதனையிலும் சோதனையிலும் உன்னை நிறுத்திவிட்ட இந்த காலத்தில் இனி எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. உன்னை தேடி தேடி நான் வருகின்ற நேரம் அப்பாவும் தெளிவில்லாத விஷயங்கள் நினைத்து கலங்கியதை விட இனிமேல் சரியான விஷயங்களுக்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. சரியான விஷயங்களில் உன்னை முழுமைப்படுத்த நீ தொடர்ந்து எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்து இந்த வாழ்க்கை இனி முழுக்க உன்னை தேடி வந்து மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து கொள். முழுக்க உனக்கு உண்மைகளை தரும் என்பதையும் நீ புரிந்து கொள். சுற்றி இருப்பதில் இனி என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை தொடரும் அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் எதையும் நினைத்து கலங்கிவிட வேண்டாம். எந்த நிலையிலும் எந்த ஒரு உணர்வுகளையும் நினைத்து என் குழந்தை நீ பதறிவிட வேண்டாம். எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நீ நல்ல குழந்தையாக இருப்பதனால்தான் தெய்வத்திடம் இருந்து இது போன்ற செய்திகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் பிடியிலிருந்து உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையை நாம் உணர்கின்ற நேரம் அல்லவா? நல்லதொரு புரிதலை நாம் பெறுகின்ற காலம் அல்லவா? எந்த இடத்திலும் எதையும் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நாம் எதையாவது எண்ணி இனி ஒருபோதும் கலங்கக்கூடாது.
எதையாவது சிந்தித்து நாம் ஒருபொழுதும் பதறக்கூடாது. நாம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் முழுமையாக பெறப்போகிறோம் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக உன்னை தொடர்வதை நீ கண்டுபிடித்து விடுவாய். உனக்கான சூழ்நிலைகளை நீ உறுதிப்படுத்திக் கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே நாம் என்னவாக இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் கடந்து வந்தோமோ அந்த இடத்தில் உண்மையாகவே நாம் கஷ்டங்களைக் கண்டு நமக்கு கை கொடுத்து உதவியவர்களை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இந்த வேதனையிலும் சோதனையிலும் நமக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.